இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலேயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யார் பிரவேசிப்பார்கள்? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. Matthew chapter 7 verse 21. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் யாரு பிரவேசிப்பா அப்படின்னா, என்னை நோக்கி வந்து கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்றவன் பிரவேசிக்க மாட்டான், மாறாக பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நாம் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் யார் பிரவேசிப்பார்கள்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த காரியத்தை சொல்றப்போ வந்து ஒரு வேடிக்கையான ஒரு கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஊர்ல வந்து ஒரு 3 பேர் அட் அ டைம்ல இறந்துடுறாங்க. அந்த 3 பேர் யாரு அப்படின்னா, ஒருத்தன் வந்து எல்லார்ட்டையும் வந்து களவெடுத்து திருடன்னு பேர் வாங்கின ஒரு ஆளு, இன்னொருத்தர் வந்து எல்லாருமே வந்து நல்லது செய்யறவர் அப்படின்னு நல்ல மனுஷனா அந்த வாழ்ந்த ஒரு மனிதர், மூணாவது வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்த ஒரு காட் சர்வன்ட். அதாவது ஏன் காட் சர்வன்ட் அப்படின்னு சொல்றேன்னா, நான் சொல்ற அந்த வேர்டை வச்சு இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கற்பனையும் வேண்டாம். அவரு கர்த்தருடைய காரியத்தை, வேலையை, ஊழியத்தை செஞ்சவரு. ஸோ காட் சர்வன்ட்னு சொல்லிட்டேன். இப்ப இவங்க 3 பேரும் பரலோகத்துக்கு போயாச்சு. அங்க மேல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நீங்க வந்து உலகத்துல இருக்கிறப்போ என்னென்ன காரியங்கள் செஞ்சீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து தரப்படும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்போ வந்து அந்த திருடனுக்கு முதலாவது ஒரு கார் கிடைக்குது. 3 பேரும் 3 வழியில போயிட்டாங்க. அப்போ திருடன் வந்து ஒரு நாள் கார்ல சரி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கான். அப்போ ஆப்போசிட்ல பாக்குறான், அந்த நல்ல மனுஷரா இறந்து போனவரு ஒரு பைக்ல ஆப்போசிட்ல வர்றாரு. இவனுக்கு என்னன்னா பயங்கர ஷாக்கு, நம்மளுக்கே கார் கிடைச்சிருக்கு, அப்போ இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான வெஹிக்கிள் கிடைக்கும்னு நினைச்சோம். பட் இவர் வந்து பைக்ல வராருன்னு ஸ்டாப் பண்ணி அவர்கிட்ட கேட்கிறான், எப்படி உங்களுக்கு பைக்கு கிடைச்சது? அப்படியானால் நீங்க வெளியில தான் நல்லவரா வாழ்ந்துட்டுறீங்களான்னு இவன் டவுட்டை கேட்டுட்டான். அப்போ அந்த மனுஷன் சொன்னாரா, ரொம்ப சவுண்டா பேசாத, மெதுவா பேசு, நம்மளுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சார் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னார் இல்லையா, அவரு சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. அதாவது இது வந்து ஒரு வேடிக்கை கதையா இருந்தாலும் நம்ம வந்து இந்த கதையில வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதாவது இன்னைக்கு வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை நோக்கி பிதாவே பிதாவேன்னு கூப்பிடுறதுனால பரலோகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்டவங்க வர முடியாது. மாறாக யார் வரலாம் அப்படின்னா, என்னுடைய பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு இங்கே தெளிவாக சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு வந்து நிறைய நேரத்துல நினைக்கிறோம், நான் வந்து கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து பைபிள் வசனம்லாம் மனப்பாடம் செய்து படிச்சுட்டு இருக்கேன், பைபிள்ல எனக்கு போர்ஷன் தெரியாத போர்ஷனே கிடையாது, பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாமே எனக்கு தெரியும், இதனால வந்து நான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது முடியாதுன்னு இந்த வசனத்துல இருந்து தெரியுது. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து அங்க தெளிவாக சொல்றாரு, யாரு வந்து பிதாவுடைய சித்தத்தை செய்கிறார்களோ. அப்படியானால் இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க இந்த வசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, நாளைக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் பண்ண, வீடியோலாம் போட்டேன், தேவனுடைய வசனத்தை டெய்லி சொன்னேன் அப்படின்னு சொல்றதுனால எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மாறாக நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் அதை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல எனக்கு சீட்டு. இன்னும் கொஞ்சம் டீப்பரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விமனை வந்து நான் வந்து சர்ச்சில் பார்த்து பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு போகலாம். ஆனால் அதே பெண்மணியை நான் வெளியில வச்சு பாக்குறப்போ அவங்ககிட்ட என்ன மாதிரியா நான் பேசுறேன், என்ன மாதிரியா என் இருதயத்துல நான் சிந்திக்கிறேன், அது ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு வெளியரங்கமா மனிதர்கள் பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, ஒரு நல்ல மனிதனாக என்னை காட்டிக் கொள்ளலாம். ஆனால் நான் தனியா இருக்கும் போதுல என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது,
யாருமே என்னை கவனிக்காதப்போ என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, இதுல நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம எதை பிரசங்கம் பண்ணுகிறோமோ அதை முதலாவது நாம கடைபிடிக்கணும். நீ களவு செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்ணா முதலாவது நான் களவு செய்யாமல் இருக்கணும். நீ விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனத்துல விழுந்துடக்கூடாது அப்படின்னு நான் அறிவுரை சொல்றேன், பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா முதலாவது அந்த காரியங்களில் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றாரு. யார் செயல்படுகிறார்களோ, அது எப்படின்னா தன்னுடைய ஓன் வில்லுல இல்ல, பிதாவுடைய சித்தப்படி யார் செய்கிறார்களோ அவங்கதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம், தேவன் எந்த விஷயத்துல எல்லாம் பிரியப்படுகிறாரோ, எந்த விஷயம்லாம் நான் செய்யணும் அப்படின்னு கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதுல நாம் மிகச் சரியாக நடந்து கொள்ள கவனமாய் இருக்க வேண்டும். நான் எப்போ தேவனுடைய சித்தப்படி நடக்கிறேனோ, எப்ப நான் பிரசங்கம் பண்றத நான் என் வாழ்க்கையில முதலாவது கடைபிடிக்கிறேனோ, அப்போதுதான் நாம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாய் இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்லையும் கூட தகப்பனே, நாங்க அநேக நேரத்துல உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் அதன்படி நடக்க தவறிடுறோம் தகப்பனே. ஆவியானவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. உமது வார்த்தையின்படி நடக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, அன்னைக்கு யோசுவாவை பார்த்து சொன்னீங்க, நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதா இருன்னு. அதை போல தகப்பனே, உம்முடைய பிரமாணங்களை எங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.